ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம போன கிளாஸில் வந்து என்ன பார்த்துருப்போம்னா 9th ஃபுல் புக்குமே 2 கிளாஸ்லையுமே வந்து 9th ப்ரோஸு போயம் சப்ளிமெண்ட்ரிலாம் எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் சொல்லியிருந்தேன். அப்புறம் அதுக்கு முந்தின கிளாஸில் சில 6th 7th இருக்கக்கூடிய சில கிராமர்ஸ் பார்த்துருந்தோம். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சில ஒக்காபுலரிஸ் காமனாக 8th 12th வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கிராமருமே ஓரளவுக்கு இப்போ நான் சொல்கிறதுல கவர் ஆயிரும். பெரிய கிராமர் எல்லாம் டென்ஸ் ஆர்டிகல்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் ஒக்காபுலரிஸ் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். ஒக்காபுலரிஸ்னால் அது ஒரு சின்ன கிராமர் மாதிரி தான். 8th இங்கிலீஷ் புக் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து எடுத்துக்கோங்க. ஸோ நான் இந்த இதில் வந்து இப்போ ப்ரோஸ் போயம் சப்ளிமெண்ட்ரிலாம் சொல்ல மாட்டேன். ஒன்லி புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒக்காபுலரிஸ் மட்டும்தான், பெரிய கிராமர் எதுவுமே கிடையாது. 8th புக் இங்கிலீஷ் புக் வச்சுருந்தீங்க அப்படின்னா எடுத்து வச்சுக்கோங்க. அப்படின்னா நான் சொல்கிறது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 8th வந்து பேஜ் நம்பர் 8 வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க, அப்ரிவேஷன் அண்ட் அக்ரானிம்ஸ். சரிங்களா? 8th இங்கிலீஷ் புக்கில் பேஜ் நம்பர் 8 அப்ரிவேஷன் அண்ட் அக்ரானிம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இது 2 தான் நமக்கு வந்து தெரியும். சில வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி ATM அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான ஃபுல் ஃபார்ம் ஷார்ட் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க, அதோட ஃபுல் ஃபார்ம் வந்து நம்ம வந்து எழுதுவோம். ஸோ அதுதான் அப்ரிவேஷன் அக்ரானிம். ஸோ அது உங்களுக்கு கொஞ்சம் புக்ஸில் இருக்குது. நீங்கள் இதில் எக்ஸ்ட்ராவாலாம் எதுவுமே படிக்க வேண்டாம். உங்களுக்கு டெட்டுக்கு வந்து ஸ்கூல் புக்ஸில் இருந்தால் மேக்ஸிமம் இருக்குங்கிறதுனால ஸோ இதில் உள்ளதை நீங்கள் தரவாக படித்தாலே போதும். இது அப்ரிவேஷனுக்கும் அக்ரானிமுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து நம்ம ஒவ்வொரு வேர்டையும் தனித்தனியாக வந்து ஸ்பெல் பண்ணும். ATM அப்படின்னு சொல்லிட்டு, PM அப்படின்னு சொல்லிட்டு தனியாக எடுக்கணும். அடுத்து வந்து SBIன்னு எடுத்துட்டா SBI அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதே நீங்கள் அக்ரானிம்ஸில் எடுத்துட்டீங்க அப்படின்னா RAM அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது வந்து நம்ம RAMன்னு சொல்ல மாட்டோம், RAM அப்படின்னு நம்ம வந்து அது ஒரு வேர்டாகவே வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணும். ஸோ அதான். அடுத்து வந்து PANனா பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து என்ன அப்ரிவேஷனுக்கு என்ன இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேமே வந்து நம்ம தனியாக ஸ்பெல் பண்ணுவோம். அங்கே வந்து அக்ரானிம்லாம் என்னது, நம்ம அங்கே இருக்கக்கூடியதை வந்து அப்படியே ஒரு வேர்டாகவே வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ சிம் கார்டு அப்படின்னா சிம். ஸோ அதுக்கு ஒவ்வொரு ஃபுல் ஃபார்ம் வந்து என்ன உண்டு. ஆனால் இங்கே வந்து என்னது, அது வந்து நம்ம வந்து ஒரு வேர்டாகவே வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். ஸோ அதுதான் அப்ரிவேஷனுக்கும் அக்ரானிமுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ இங்கே வந்து அப்ளிகேஷன்ஸ் மட்டும் நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. அந்த டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருக்குறதே ரீட் பண்ணணும். அதுவும் என்ன செய்வாங்க, கேட்பாங்க. ஸோ அப்ரிவேஷனுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அண்ட் அப்ரிவேஷன் இஸ் a shortened form of a word or a phrase. அக்ரானிம்ஸ். ஸோ அப்ரிவேஷன்னா என்னது, ஸோ இருக்கக்கூடிய அந்த எல்லாமே வந்து நம்ம வந்து ஷார்ட் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க, நம்ம அதோட ஃபுல் ஃபார்ம் நம்ம எழுதுவோம். ஆனால் இங்கே வந்து என்ன சொல்லியிருக்கீங்க, வந்து ஒன்றா வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். ATM அப்படின்னு தனியாகவே ஸ்பெல் பண்ணுவோம். PM SBI அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். அக்ரானிம் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், அது ஒரு வேர்டாகவே நம்ம வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். RAM, SIM, PAN அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி AIDS அப்படின்னு சொல்ல மாட்டோம், AIDS அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு வேர்டாகவே ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். ஸோ அதுதான் அப்ரிவேஷனுக்கும் அக்ரானிமுக்கான டிஃப்ரென்ஸு. அப்ரிவேஷன் அக்ரானிமுக்கான டெஃபினிஷன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அப்ளிகேஷன்ஸ் மட்டும் கேட்க மாட்டாங்க, அதோட டெஃபினிஷன்ஸும் சில நேரம் கேட்பாங்க. ஸோ அப்ரிவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, அண்ட் அப்ரிவேஷன் இஸ் அ shortened form of a word or a phrase. அக்ரானிமுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அதே தான் shortened form of a phrase and it's usually made of the initial letters of the phrase. அதான் நான் சொன்னேன், அந்த ரீட் பண்ணுவோம்ல, அந்த தான் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ 8th இங்கிலீஷ் புக் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. ஸோ இல்லாதவங்க நோட் பண்ணிக்கோங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். பேஜ் நம்பர் 8 அப்ரிவேஷன் அக்ரானிம். ஸோ இது ஒரு வொக்காபுலரி. அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னா, பேஜ் நம்பர் 15 எடுத்துட்டிங்கன்னா லெட்டர் ரைட்டிங் இருக்குது. பேஜ் நம்பர் 15 லெட்டர் ரைட்டிங். நான் ஆல்ரெடி போன கிளாஸ் 9th வந்து சொல்லியிருப்பேன். ஃபார்மல் லெட்டர், இன்ஃபார்மல் லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு 2. அதோடைய சாம்பிள் ஃபார்மல் லெட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து நம்ம ஒரு 3 தான் நமக்கு வந்து இது பார்த்துருப்போம். அதாவது 2 வேர்டு நம்ம பார்த்துருப்போம், சல்யூட்டேஷன், சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஃபார்மல் லெட்டரில் நிறைய ஒரு ஃபார்மேட் இருக்குது. ஸோ சல்யூட்டேஷனை நம்ம வந்து டியர் சார் அப்படின்னு எழுதுறோம், ரெஸ்பெக்டட் மேடம், அதுதான் வந்து என்னதுன்னா சல்யூட்டேஷன். சப்ஸ்கிரிப்ஷனில் லாஸ்ட்டில் எழுதுவோம் இல்லையா, யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி, யுவர்ஸ் சின்சியர்லி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதான் வந்து என்னதுன்னா சப்ஸ்கிரிப்ஷன். மீதி எல்லாமே நமக்கு தெரியும், அட்ரஸ்ஸு, டேட்டு, அப்புறம் நம்மளோடது சொல்கிறது வந்து நேம் அண்ட் டெசிக்னேஷன் சொல்லுவோம், சப்ஜெக்ட்டு, அப்புறம் பாடி ஆஃப் த லெட்டர். லாஸ்ட்டில் வந்து இந்த தேங்கிங் யூ நம்ம போடுவோம், தேங்கிங் யூ இல்லைன்னா தேங்க்யூ அப்படின்னு போடுவோம். நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த தேங்க்யூக்கு அப்புறம் கமா தான் வரும். ஸோ இதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காம்ப்ளிமெண்ட்ரி க்ளோஸ்.
காம்ப்ளிமெண்ட்ரி க்ளோஸ். ஸோ மீதி எல்லாமே நமக்கு வந்து தெரிஞ்சதாக தான் இருக்கும். இந்த 3 வேர்டு தான், சல்யூட்டேஷன், சப்ஸ்கிரிப்ஷன், காம்ப்ளிமெண்ட்ரி க்ளோஸ். இன்னொன்று தேங்க்யூக்கு அப்புறம் என்னது கமா தான் வரும். இது வந்து பங்க்சுவேஷன் மார்க், அதை நோட் பண்ணிக்கணும். சரிங்களா? அடுத்த ஒரு வொக்காபுலரி வந்து என்ன அப்படின்னா சிங்குலர் ப்ளூரல். 8th இங்கிலீஷ் புக்கில் பேஜ் நம்பர் 42ல் இருக்குது. ஸோ சிங்குலர் ப்ளூரல்னா என்னது? ஒருமை பண்ணி. சரிங்களா? ஸோ எல்லா இதில் நம்ம என்ன செஞ்சுருப்போம், ஒரு வேர்ட் கொடுத்துருந்தாங்கன்னா நார்மலாகவே இப்போ பாய்ன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது வந்து என்னது பாய்ஸ் அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிருவோம், எழுதிடுவோம். கேர்ள்னா கேர்ள்ஸ், ஸ்கூல்னா ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சில இது வந்து எப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக வரும். அந்த டிஃப்ரெண்ட்டாக உள்ளது மட்டும் அவங்க புக்கில் கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் 42ல் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மேன். இதோட ப்ளூரல் ஃபார்ம் என்ன அப்படின்னா மென். அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏங்கிறது என்னது ஒரு வவ்வல். சில வவ்வல்ஸ் சேஞ்ச் ஆகுறதுனால இந்த ஏங்கிற வவ்வல் வந்து இ அப்படிங்கிற வவ்வலா சேஞ்ச் ஆனதுனால ஸோ அது வந்து ப்ளூரல் அப்படின்னு சொல்றாங்க. சில வவ்வல்ஸ் சேஞ்ச் ஆகுறதுனால ப்ளூரல் ஃபார்ம் ஆகுது. அடுத்தது வந்து என்ன அப்படின்னா லாஸ்ட்ல வந்து ஐஎஸ்ல முடிஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து என்னதான் மாறும் அப்படின்னா இஎஸ்ஸா மாறும். சரிங்களா? ஸோ வவ்வல்ஸ் சேஞ்ச் ஆகுறது ப்ளூரல். அடுத்தது வந்து என்ன அப்படின்னா ஐஎஸ்ல, அதாவது இது காமனாக உள்ளது நம்ம எழுதிடுவோம், டிஃப்ரெண்ட்டாக உள்ளது ஐஎஸ்ல. ஒரு வேர்டில் ஐஎஸ்ல முடிஞ்சிச்சு அப்படின்னா அதில் நம்ம இஎஸ் அப்படின்னு என்ன செய்வோம், சேஞ்ச் பண்ணுவோம். அடுத்தது வந்து என்ன அப்படின்னா காம்பவுண்ட் வேர்ட்ஸ் இருக்கு. அப்படின்னா 2 வேர்டு உள்ளது. இப்போ பாசர் பை 2 வேர்டு இருக்கும். அதில் வந்து நம்ம எந்த வேர்டுக்கு வந்து எஸ் சேர்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய வேர்டுக்கு சேர்த்தா அது வந்து எப்படின்னா ப்ளூரலாக மாறிடும். சரியா? காம்பவுண்ட் வேர்ட்ஸில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய வேர்டுக்கு நம்ம என்ன செய்வோம், சேர்ப்போம். அடுத்தது வந்து யூஎஸ்ல முடியக்கூடியதுக்கு சிலபஸ் அப்படின்னு லாஸ்ட்ல யூஎஸ்ல முடிஞ்சிச்சு அப்படின்னா அந்த யூஎஸ் நம்ம எடுத்துட்டு என்ன போடுவோம் அப்படின்னா ஐ. ஸோ யூஎஸ் எடுத்துட்டு ஐயா வந்து என்ன செய்யும், சேஞ்ச் ஆகும். அடுத்தது வந்துன்னா யூஎம்ல முடியக்கூடியது மீடியம் அப்படின்னு யூஎம்ல முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு பதிலாக யூஎம் எடுத்துட்டு என்னதான் சேஞ்ச் பண்ணுவோம், ஏயா வந்து என்ன செய்வோம், சேஞ்ச் பண்ணுவோம். அடுத்தது சில வேர்ட்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் வந்து சிங்குலரும் அதான் ப்ளூரல் அதான். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஃபர்னிச்சர். ஸோ ஃபர்னிச்சர்னால என்னது சிங்குலரும் அதான், ப்ளூரல் ஃபார்மும் அதான். லக்கேஜ். அடுத்தது வந்து பீ. சரியா? இந்த மாதிரிலாம் என்னது சில இதுக்கு இருக்கு. ஹேர், ஃபிஷ்ஷு, இதெல்லாம் சிங்குலர் ப்ளூரல். ஸோ இந்த வேர்ட்ஸ்லாம் சேம் சிங்குலர் அண்ட் ப்ளூரல் ஃபார்மும் கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக உள்ளது மாற்றிடுவோம். அதே மாதிரி செல்ல இது வந்து இப்போ சைல்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கான ப்ளூரல் ஃபார்ம் வந்து என்னது சில்ட்ரன். சில டிஃப்ரெண்ட்டாக உள்ளது மட்டும். ஸோ சில இதில் வவ்வல்ஸ் சென்டரில் இருக்கக்கூடிய வவ்வல்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகுது. இப்போ டபுளாக வரக்கூடியது இருக்கும். ஃபுட் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா ஃபீட்ஸ். டூத் அப்படின்னா அதோட ப்ளூரல் ஃபார்ம் டீத். டபுள் ஓ வந்துச்சுன்னா டபுள் ஈயா சேஞ்ச் ஆகும். அது ஒரு சரியா? ஸோ அடுத்தது வவ்வல்ஸ் சேஞ்ச் ஆகும். ஐஎஸ்ல முடிஞ்சிச்சுன்னா இஎஸ் போடுவோம். காம்பவுண்ட் வேர்ட்ஸாக இருந்தால் ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ்க்கு எஸ் சேர்ப்போம். அடுத்தது யூஎஸ்ல முடிஞ்சிச்சுன்னா ஐஇ, யூஎம்ல முடிஞ்சிச்சுன்னா ஏ போடுறோம். சில வேர்ட்ஸ்க்குலாம் சிங்குலர் ப்ளூரல் எல்லாமே சேமாக இருக்கும். சைல்டுனா சில்ட்ரன் வருது. டபுள் ஓ வந்துச்சுன்னா டபுள் ஈயா நினைச்சியும் சேஞ்ச் ஆகும். ஸோ இதான் வந்து என்னது சிங்குலர் ப்ளூரல். சரியா? உங்கள் புக்கில் உள்ளதே நல்லா தரவாக நினச்சிக்கோங்க, படிச்சுக்கோங்க. அடுத்தது வந்து ஒரு வொக்காபுலரி இருக்கு, காம்பவுண்ட் வேர்ட்ஸ். ஸோ காம்பவுண்டு நம்ம வந்து வீடு கேள்விப்பட்டிருப்போம். அப்படின்னா என்னது 2 வீடு இருக்கும். பட் அதுக்கான மெயின் கேட் என்னது ஒன்றா இருக்கும். அதெல்லாம் வந்து என்னன்னா காம்பவுண்ட் வீடு அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம். 2-3 வீடு இருக்கலாம். அது அந்த மாதிரி தான் 2 வேர்ட்ஸ் மேக்ஸிமம் 2 வேர்ட்ஸ் தான் சேர்ந்துருக்கும். ஆனால் அந்த 2மே வந்து என்னது ஒரே பொருளை தான் என்ன செய்யும், மென்ஷன் பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெட் அப்படின்ட்டு இருக்கு. ஹெட்டுங்கிறது தனியாக ஒரு வேர்டு, மாஸ்டர் அப்படிங்கிறது ஒரு வேர்டு. சரியா? ஸோ இந்த 2 சேர்ந்து என்னது ஹெட் மாஸ்டர் அப்படிங்கிற ஒரே ஆளை மென்ஷன் பண்ணும். ஸோ இதுதான் வந்து என்னது காம்பவுண்ட் வேர்ட்ஸ். ஸோ 2 வேர்ட்ஸ் இருக்கும். பட் அந்த 2மே கனெக்ட் ஆகி ஒரே வேர்டை மென்ஷன் பண்ணுறதா என்னது காம்பவுண்ட் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது உங்களுக்கு வந்து 2 விதமாகவும் கேட்பாங்க. என்னன்னா இங்கே கீழே ஒரு 4 இது கொடுத்துடலாம். 4 ஆப்ஷன் 4 இது கொடுத்துட்டு இப்போ என்ன இருக்கா
ஹோம் அதுக்கான காம்பவுண்ட் வேர்டு என்னது? இங்க ஒர்க் இருக்கலாம், ஹோம்ஸ், ஹோம் ஸ்கூல் அப்படின்ட்டு வரலாம், இல்ல மாஸ்டர். இந்த மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்து ஹோமுக்கான இன்னொரு காம்பவுண்ட் வேர்ட் என்னது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ஹோம் ஒர்க் அப்படின்னு நீங்க சூஸ் பண்றது. அப்படியே என்ன செய்யலாம் வரலாம். மேட்ச் த ஃபாலோயிங் ஆகும். இங்கே இது ஃபர்ஸ்ட் 4 லெட்டர் கொடுத்துட்டு இங்கே மேட்ச் த ஃபாலோயிங்காகவும் என்ன செய்வாங்க கேட்பாங்க. இன்னொரு இது எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இந்த ஹெட்டுங்கிறது என்னது? நவுன். மாஸ்டருங்கிறது என்னது? நவுன். ஸோ இதோட காம்பினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சூஸ் த கரெக்ட் காம்பினேஷன் ஃபார் த காம்பவுண்ட் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 2 வேர்ட் இருக்கா, ஸோ 2லையுமே இது என்னது? நவுன் மட்டும் நவுன் சேராது. ஸோ இது கூட என்னது நிறையாவும் சரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டைனிங் அப்படின்னு இருக்கு, டைனிங் ஹால். ஸோ இதோடைய காம்பினேஷன் வேர்டு என்னது? ஐஎன்ஜில முடிஞ்சிருக்கு. ஸோ டைன் அப்படிங்கிற வெர்பு ஐஎன்ஜி கூட சேர்ந்துச்சு அப்படின்னா அது என்னது வரும்னு சொல்லியிருக்கிறேன்? ஜெரண்ட் வரும். சரியா? ஸோ வெர்பு கூட ஐஎன்ஜி சேர்ந்து வந்துச்சுன்னா ஜெரண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஹாலுங்கிறது நவுன். ஸோ அப்போ இந்த டைனிங் ஹாலோட காம்பினேஷன் ஜெரண்ட் பிளஸ் நவுன். அடுத்தது இருக்கு ஸ்னோ அப்படிங்கிறது நவுனு, ஃபாலுங்கிறது வெர்பு. இதோட காம்பினேஷன் நவுன் பிளஸ் வெர்பு. ஸோ இதுல இது வந்து எதுல இருந்துலாம் வரும்னா நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் போன கிளாஸ்ல பார்த்தோம்னா நவுனு 8 நவுன் வரும், வெர்பு வரும், ஜெரண்ட் வரும், வேற என்ன வரும் அப்படின்னா அட்ஜெக்டிவ் இல்லைன்னா அட்வர்ப். இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் தான் சேர்ந்து ஒரு காம்பவுண்ட் சென்டென்ஸ் உருவாகும். சரிங்களா? ஸோ இப்படி கொடுத்தும் கேட்பாங்க, இந்த மாதிரி கொடுத்தும் கேட்பாங்க. மேட்ச் த ஃபாலோவிங்காக கேட்கலாம். இன்னொன்று என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா காம்பினேஷன் 2 வேர்டு, அந்த 2 வேர்டுமே என்னது? ஜெரண்ட் பிளஸ் நவுனா, நவுன் பிளஸ் நவுனா, நவுன் பிளஸ் வெர்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருப்பாங்க கொடுத்துருப்பாங்க. சரி, ஸோ காம்பவுண்ட் வேர்டோட டெஃபினிஷன்: காம்பவுண்ட் வேர்ட்ஸ் ஆர் ஃபார்ம் when 2 or more words are put together to form a new word with a new meaning. So 2 or more words, 2-3 words சேர்ந்து இன்னொரு நியூ வேர்டு உருவாகுது, அது புது மீனிங்கோட. சரியா? ஸோ இது உங்களோட 8th இங்கிலீஷ் புக்ல பேஜ் நம்பர் 43ல இருக்கு, 42 43ல இருக்கு. அடுத்தது நீங்க என் புக்ல வந்து பேஜ் நம்பர் 61 எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒன்று கொடுத்துருக்காங்க, ஸ்டெப் டு சக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த எல்லா புக்ல வரக்கூடிய அந்த ஸ்டெப் டு சக்சஸ்மே நம்ம வந்து ரீட் பண்ணிடுவோம். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் டு சக்சஸ்ல ஸோ ஒரு சில இதுலையும் பின்னாடி இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க படிக்க வேண்டியது ஸ்டெப் டு சக்சஸ் அப்படிங்கிறது. ஒவ்வொரு ப்ரோஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய வொக்காபுலரியில ஸ்டெப் டு சக்சஸ் அப்படிங்கிறது என்ன செய்யணும் படிக்கணும். சப்ளிமெண்ட்ரி. அடுத்து பேஜ் நம்பர் 70, ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ். நான் போன கிளாஸ்லேயே சொல்லியிருந்தேன். ஸோ அதாவது ஒரு ரூட் வேர்டுக்கு என்ன சேர்ப்போம், நம்ம முன்னாடி இல்லை பின்னாடி சேர்த்து இன்னொரு நியூ வேர்ட் கிரியேட் பண்ணுறதா என்னதுன்னா ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ். சரியா? ஃபிக்ஸ் அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் அப்படின்ட்டு இருக்கா, ரைட்டுங்கிறது நியூ வேர்ட். ஸோ அதுக்கு முன்னாடி ரீ அப்படி சேர்த்தோம் அப்படின்னா அது வந்து என்னது ப்ரிஃபிக்ஸு. ஐஎன்ஜி நம்ம பின்னாடி சேர்த்தோம் அப்படின்னா ரைட்டிங் அப்படின்னா அது வந்து என்னது சஃபிக்ஸ். இந்த மாதிரி சேர்க்குறதா என்னது ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ். நம்ம ஈஸியாக என்ன செஞ்சிருவோம் எழுதிடுவோம். அடுத்தது ஒன்று இருக்கு சிலபிஃபிகேஷன். ஸோ சிலபிஃபிகேஷனை நம்ம வந்து பிரிக்கிறது. இந்த தமிழில் வந்து நம்ம இந்த மாத்திரை அளவு வச்சு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா பிரிப்போம், இந்த பிரிப்போம். அந்த மாதிரி தான் இதுவும் அந்த வவ்வல் சவுண்டை வச்சு நம்ம என்ன செய்து பிரிக்கிறது. இதுக்கான டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க பேஜ் நம்பர் 71ல. Syllabification is the act or process of method of forming or dividing word into syllables. அதாவது ஒரு வேர்டு அதை நம்ம என்ன செய்யணும் 2-3 தான் நம்ம என்ன செய்யணும் பிரிக்கிறோம். அது வந்து எப்படி எதை பொறுத்து பிரிப்போம் அப்படின்னா it is splitting of words according to the syllables or unit of sounds or vowel sounds. இந்த syllabificationல வந்து நம்ம எதை வச்சு தான் பிரிப்போம், vowel sounds வச்சு தான் நம்ம என்ன செய்யணும் பிரிப்போம். இதை நமக்கு ஈஸியாகவே நம்ம பார்த்தாலும் என்ன செஞ்சிடலாம் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுல வந்து ஒரு 6 டைப் இருக்கு. ஸோ மோனோசிலபிக் அப்படின்னா என்னதுன்னா அந்த வேர்டுக்கு ஒரே ஒரு சிலபிள்ஸ், அந்த வேர்டை வந்து பிரிக்கவே முடியாது அப்படின்னா அது வந்து மோனோசிலபிக். டைசிலபிக் அப்படின்னா அந்த வேர்டை 2ஆ நம்ம வந்து ஸ்பிளிட் பண்ணலாம். டைசிலபிக்கு இன்னொரு இது வந்து பைசிலபிக். ட்ரைசிலபிக் அப்படின்னா அந்த வேர்டை வந்து 3ஆ ஸ்பிளிட் பண்ணலாம். டெட்ரானா 4, பென்டானா 5, பாலி அப்படின்னா 6, அதுக்கு மேலே அதுக்கு இன்னொரு நேம் வந்து மல்டி சிலபிக். ஸோ நிறைய வேர்ட்ஸ் வந்து என்ன செஞ்சுருக்காங்க பேஜ் நம்பர் 72 and 73ல மோனோசிலபிக் டைசிலபிக் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில நிறைய வேர்ட்ஸ் என்ன செஞ்சுருக்காங்க கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒன் டைம் என்ன செஞ்சுக்கோங்க ரீட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா சி அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இது வந்து என்னது நம்மளால பிரிக்க முடியாது. ஸோ அதனால இது வந்து என்னது 1 syllable வேர்ட் இல்லைன்னா மோனோசிலபிக் வேர்ட் அப்படின்னு சொல்றாங்க.
அடுத்தது வந்து ஒரு வேர்ட் இருக்கு மோரல். ஸோ மோரல் ரெண்டாவே நம்ம ரெண்டா நினைச்சிட்டு இது வந்து டை சிலபிக். சரி, ஸோ இதுல பாத்தீங்கன்னா மோ அப்படிங்கிற ஒரு வவல் சவுண்ட் இருக்கு, ரெல்ல என்னது ஏ இருக்கு ஒரு வவல் சவுண்ட்ஸ். இந்த மாதிரி வவல்ஸ் சவுண்ட்ஸ் வச்சு நம்ம பிரிக்கிறது என்னது சிலபிக் வேர்ட் அப்படின்னு நினைச்சிரும் சொல்றோம். சரிங்களா? அடுத்தது வந்து பேஜ் நம்பர் 96. பேஜ் நம்பர் 96ல கிளிப்டு வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. கிளிப்டு வேர்ட்ஸ், பிளெண்டட் வேர்ட்ஸ். ஸோ கிளிப் அப்படின்னு சொல்லுவோம், வீடியோ கிளிப் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்னது ஒரு பெரிய வீடியோல இருந்து நம்ம ஷார்ட்டா என்ன செய்யறது எடுக்கிறதா கிளிப். அதே தான் கிளிப்டு வேர்ட்ஸ். அப்படின்னா ஒரு பெரிய வேர்ட் இருக்கும், அது ஷார்ட் ஃபார்ம் தான் நம்ம என்ன செய்வோம் யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் அட்வர்டைஸ்மெண்ட். இது நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோமா? இல்ல, ஆட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து என்னன்னா கிளிப்டு வேர்ட்ஸ். இதோட ஃபுல் ஃபார்ம், ஷார்ட் ஃபார்ம் தான் என்னதுன்னா கிளிப்டு வேர்ட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்தது வந்து இன்ஃப்ளூயன்ஸா அப்படின்னா என்னது ஃப்ளூ. இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டினாவே எனக்கு கேட்டால் நமக்கு ஈஸியா இருக்கும். அதே மாதிரி ரெஃப்ரிஜிரேட்டர். ரெஃப்ரிஜிரேட்டர்னா என்னது ஃப்ரிட்ஜ். சரியா? இதான் வந்து கிளிப்டு வேர்ட்ஸ். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் என்ன செஞ்சிருக்காங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஏரோப்ளேன் அப்படின்னா என்னது பிளேனு, மைக்ரோஃபோன்னா என்னது மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஜிம்னாசியம்னா என்னது ஜிம்மு அப்படின்னு சொல்லிட்டு, சுவாலஜிக்கல் பார்க்கு தான் என்னது ஜூ அப்படின்னு என்னது நிறைய கொடுத்துருக்காங்க. மேத்தமெட்டிக்ஸ் மேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மெமரண்டான மெமோ. மூவிங் பிக்சர் தான் என்னது மூவி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிளிப்டு வேர்ட் இஸ் த ஃபார்மேஷன் ப்ராசஸ் விச் கன்சிஸ்ட்ஸ் இன் த ரிடக்ஷன் ஆஃப் யூ வேர்ட்ஸ். ரிடக்ஷன்னா என்னது அதாவது ஒரு பெரிய வேர்ட்ல இருந்து கம்மி பண்ணி நம்ம என்ன செய்யறோம் யூஸ் பண்றோம். அதான் கிளிப்டு வேர்ட்ஸ். இப்போ பிளெண்டட் வேர்ட்ஸ் அப்படின்னா ரெண்டு வேர்ட்ல இருந்து நம்ம வந்து எழுதுறது. ஸோ இது கிளிப்டு வேர்ட்ஸ், பிளெண்டட் வேர்ட்ஸ். இது ஒரே வேர்ட்ல இருந்து நம்ம எடுப்போம். பிளெண்டட் வேர்ட்ஸ்னா ரெண்டு வேர்ட் இருக்கும், அதுல இருந்து நம்ம ஷார்ட் ஃபார்ம் எடுத்து ஸோ எலக்ட்ரானிக் மெயில் தான் எழுதி இமெயில் அப்படின்னு யூஸ் பண்றோம். மோட்டார் பிளஸ் பெடல் அதான் என்ன அப்படின்னா மொபெட். சரியா? அடுத்தது வந்து பைனரி பிளஸ் டிஜிட் பிட். இது வந்து நமக்கு அட்வர்டைஸ்மெண்ட்னா ஆட்னு தெரிஞ்சிருக்கணும், ஆட்னா அட்வர்டைஸ்மெண்ட் இதுவும் தெரிஞ்சிருக்கணும். இதுவும் அதே மாதிரி தான். இமெயில்னா எலக்ட்ரானிக் பிளஸ் மெயில் தெரிஞ்சிருக்கணும், எலக்ட்ரானிக் பிளஸ் மெயில்னா இமெயில். ரெண்டு ஃபார்மே நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சிருக்கணும். இதுதான் வந்து என்ன அப்படின்னா பிளெண்டட் வேர்ட்ஸ். அடுத்தது வந்து இடியம்ஸ் இருக்கு. ஸோ இடியம்ஸ் நான் போன கிளாஸ்லேயே சொன்னதுதான். ஸோ எப்படி நம்ம தமிழ்ல இந்த அத்தி பூத்தார் போல அப்படி சொல்லுவோம், நகமும் சதியும் போலனா என்னது ரெண்டு பேரும் ஒன்னா இருப்பாங்கல்ல, அவ்வளோ திக் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி. அதுதான் வந்து இங்கிலீஷ்ல வந்து என்ன அப்படின்னா இடியம்ஸ். சரி, அதுவும் புக்ல கொடுத்துருக்காங்க. 8th இங்கிலீஷ் புக்ல எல்லா கிராமருமே கிட்டத்தட்ட இருக்கு. என்ன கேட்கல? சரி, எழுதுறதா? அப்படியா? எழுதுறது கிளியரா தெரியும், கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்க தெரியும். ஃபுல்லா பிளர். நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் பிளர்ரா இருக்கும் ஃபுல்லா. தெரியுதா? அப்படியா? நிறைய பேருக்கு தெரியும், தெரியல நிறைய பேருக்கு. இப்போ ஓகே. சரி சரி, ஓகே, கண்டினியூ பண்றேன். அடுத்த பேஜ் நம்பர் 126 நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஹோமோனிம்ஸ். இது நம்ம பார்த்தோம் ஹோமோனிம்ஸ், ஹோமோஃபோன்ஸ், ஹெட்ரோனிம்ஸ். இந்த மூணுமே வந்து என்ன செஞ்சிருக்கோம் சொல்லியிருக்கேன். அதாவது ஹோமோனிம்ஸ்னா என்னது, அதாவது ரெண்டு வேர்டு. ஸோ பேட் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஒன்று கிரிக்கெட் பேட் சொல்லலாம், இன்னொன்று என்னது ஒரு வவ்வால். சரியா? ஸோ இந்த மாதிரி
வேர்ட் வந்து எப்படி இருக்கும், சேமா தான் இருக்கும், சேம் ப்ரொனவுன்சியேஷன் தான், பட் மீனிங் எப்படி இருக்கும், டிஃப்ரெண்டா இருக்கும். அதே மாதிரி தான் என்னது ஹோமோஃபோன்ஸ், ரெண்டுமே சேம் ப்ரொனவுன்சியேஷன், பட் என்னது சேம் வேர்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும், டிஃப்ரெண்டா இருக்கும், டிஃப்ரெண்ட் மீனிங். சரிங்களா? ஸோ இந்த ரெண்டு என்ன கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் 126 என்ன செஞ்சிருக்காங்க கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. அடுத்தது ஃப்ரேசல் வெர்பு சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு வெர்பு இருக்கும், அடுத்தது ஒரு ப்ரிப்போசிஷன் வேர்டு இருக்கும். ஸோ அதுதான் வந்து என்னது ஃப்ரேசல் வெர்பு. இதெல்லாம் போன கிளாஸ்ல என்ன செஞ்சேன் பார்த்தாச்சு. 8th புக்ல கொடுத்துருக்காங்க. திருப்பி ஒருக்கா என்ன செஞ்சுக்கோங்க பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து பேஜ் நம்பர் 156ல கன்ஃபியூசபிள்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சில கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய வேர்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா நமக்கு கன்ஃபியூசபிள்ஸ். ஸோ அட்வைஸ்னா சிஇயூ இருக்கும், எஸ்சியூ இருக்கும். ரெண்டுமே வந்து நமக்கு என்னன்னா அட்வைஸ் தான். ஆனால் எந்த இடத்துல எது யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு வந்து எனக்கு தெரியாது. ஸோ சி வந்து எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா நவுனா வந்துச்சு அப்படின்னா, எந்த ஒரு இடத்துல நவுனா வந்துச்சு அப்படின்னா அட்வைஸ்ங்கிறது வந்து அறிவுரை அப்படின்னு சொல்லலாம். அட்வைஸ் இஸ் அ நவுன் மீனிங். சி வந்துச்சு அப்படின்னா, எஸ் வந்துச்சு அப்படின்னா அது வந்து வெர்பு, அறிவுறுத்தினால் நம்ம வந்து அறிவுரை சொல்றது. சரியா? அட்வர்ப் இஸ் எ வெர்ப் மீனிங் டு ரெக்கமெண்ட். ஸோ நம்ம வந்து அறிவுறுத்தல் அப்படிங்கிறது அட்வைஸ், எஸ். ஸோ இது வந்து நமக்கு என்னது தெரியாது, எந்த இடத்துல சி யூஸ் பண்ணணும், எதுல வந்து எஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி தான் சில காம்ப்ளிமெண்ட், அதாவது கன்ஃபியூசபிள் வேர்ட்ஸ் இருக்கு. அடுத்த வேர்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா காம்ப்ளிமெண்ட். ரெண்டுமே ப்ரொனவுன்சியேஷன் எப்படி தான் இருக்கும், சேமா இருக்கும். ஒரே ஒரு வேர்டு மட்டும் தான் என்னச்சியும் சேஞ்ச் ஆகும். மீனிங் என்னது டிஃப்ரெண்ட் இடத்துல நம்ம என்னச்சியும் யூஸ் பண்ணுவோம். ஸோ காம்ப்ளிமெண்ட் ரெண்டுமே நம்ம என்னதான் காம்ப்ளிமெண்ட் தான், ஒரே ஒரு வேர்டு படுதான். ஸோ இட் இஸ் சே சம்திங் தட் கம்ப்ளீட்ஸ் சம்திங் எல்ஸ், இட் இஸ் நைஸ். இது வந்து என்னன்னா ஒருத்தங்களை வந்து பாராட்டுறது. ஸோ இது வந்து நம்ம வந்து அந்த கிராமர்ல பார்த்துருப்போம் இல்லையா, சி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மீனிங் வந்து அதாவது இன்னொரு வேர்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுறது தான் வந்து என்னதுன்னா காம்ப்ளிமெண்ட், முடிவு பெறுதல் கம்ப்ளிமெண்ட். இது வந்து கம்ப்ளிமெண்ட் என்னதுன்னா பாராட்டுறது. சரியா? ஸோ இந்த மாதிரி சில வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. எம்பத்தி, சிம்பத்தினா என்னது, என்கொயரி, ஸ்டேஷனரியில ரெண்டு இருக்கு, ARY இருக்கு, ERY இருக்கு. ஸோ இந்த ஸ்டேஷனரினா என்னன்னா ஸ்டேபிள், நிலையாம இருக்கிறது, அதாவது மூவ் ஆகாம, அன்மூவிங். அதான் இந்த ஸ்டேஷனரினா நம்ம அந்த ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் சொல்லுவோம், பென், பென்சில்ஸ் அந்த மாதிரி. அது அதே மாதிரி லை, LIE, லே. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, ஸோ யூஸ் லை when the object is laying itself down, use lay when the object is being laid down. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா லை டவுன்னா தானாவே விழுறது. அதுதான் வந்து ஆப்ஜெக்ட் இஸ் லேயிங் இட் செல்ஃப் டவுன், அதுவே கீழே விழுவோம் இல்லையா, அதுதான் வந்து என்னதுன்னா லை. ஸோ இதுதான் என்னன்னா நம்ம கீழே போடுறது, லேடு. இதோட பாஸ்ட் ஃபார்ம் வந்து லேடு, கீழே போட்டோம் அப்படின்னு சொல்லுவோம், அதான் வந்து லே. ஸோ இந்த மாதிரி தான். அடுத்தது பாருங்க ரைஸ். சரியா? இந்த ரைஸ்னா என்னது, இது வந்து என்னது அதுவா மேல வர்றது. ஸோ இது என்னது, அது வந்து இது வந்து நம்ம ரைஸ் பண்றது, நம்ம உயர்த்துறது. ஸோ when the object is being risen by another force, இன்னொரு ஃபோர்ஸ் வச்சு உயர்த்துறது இந்த ரைஸ், அதுவா வந்து உயர்றது வந்து என்னது இந்த ரைஸ். சரியா? ஸோ இந்த மாதிரி சில டிஃபரன்ஸ் என்ன செய்து இருக்கு. ஸோ இதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கன்ஃபியூசபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அது என்ன செஞ்சிருக்காங்க, பேஜ் நம்பர் 156ல என்ன செஞ்சிருக்காங்க கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது ஒன்று இருக்கு அனாகிராம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது நம்ம போன கிளாஸ்ல பார்த்தது. அனாகிராம்னா என்னது, எல்போ அப்படிங்கிற வேர்டு, இங்க இதுல இருக்கக்கூடிய வேர்டே நம்ம என்ன செய்வோம், திருப்பி வந்து என்ன செய்யறோம், யூஸ் பண்றோம். இப்போ இதுல பி இருக்கா, இ இருக்கு, எல் இருக்கு, ஓ இருக்கு, டபிள்யூ இருக்கு. இதுல கொடுத்திருக்கிற வேர்டையே வச்சு இன்னொரு நியூ வேர்டு உருவாக்குறதா என்ன அப்படின்னா அனாகிராம். ஸோ இதுல வந்து இன்னொன்னு இருக்கு ஆன்டிகிராம். ஆன்டிகிராம்னா என்ன அப்படின்னா ஸ்கிரீன் விசிபிள் ஆகுயா, ஸ்கிரீன் தெரியுதா இப்போ இல்லையா, தெரியுது.
சாண்டிகிராம் அப்படின்னா சாண்டா அப்படின்னு இருக்கா. இதோட ஆப்போசிட் இது வந்து எனது இன்னொரு வேர்டு தான், அது ஆப்போசிட்டா வராது. எனது எஸ் ஏ இருக்கு, டி இருக்கு, ஏஎன். ஸோ பட் சாண்டாவோட ஆப்போசிட்டா நம்ம சாத்தான் அப்படின்னு எடுத்துக்கலாமா. ஸோ அதுதான் வந்து என்ன அப்படின்னா ஆன்டிகிராம். இன்னொரு இந்த வேர்டை வச்சு இன்னொரு வேர்டு அதுவே அதோட ஆப்போசிட்டா வருது அப்படின்னா அதுதான் வந்து என்ன அப்படின்னா ஆன்டிகிராம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா. ஸோ அனாகிராம் பிகம்ஸ் an antigram when it is opposite in meaning to the original word of a phrase. அதாவது அதுதான் என்ன சொல்றாங்க ஆன்டிகிராம் அப்படின்னு நினைக்கிறாங்க சொல்றாங்க. ஸோ இதுதான் அனாகிராமுக்கும் ஆன்டிகிராமுக்குமான டிஃபரன்ஸ். அடுத்தது வந்து பேஜ் நம்பர் 187. பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ். சரிங்களா. அதாவது என்ன அப்படின்னா லாரி, ட்ரக்கு. லாரினாலும் ஒன்று தான், ட்ரக்குனாலும் ஒன்று தான். ஆனால் வந்து என்ன அப்படின்னா பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ். லாரிங்கிறது பிரிட்டிஷ்ல யூஸ் பண்ணக்கூடிய இங்கிலீஷு, ட்ரக்கு வந்து என்னது அமெரிக்கன்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய இங்கிலீஷ். சரியா. சரி, நம்ம இதுதான் வந்து இது படிக்கணும். 1 மார்க்ல என்ன செய்வாங்க கேட்பாங்க. சரியா. பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ். சில இதுக்கு வந்து கம்ப்ளீட்டாக என்ன செய்யும் சேஞ்ச் ஆகும். சில இதுக்கு வந்து ஸ்பெல்லிங் மட்டும் என்ன செய்யும் சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் செக், செக் ரெண்டுமே ஒரே மீனிங் தான், ஆனால் ஸ்பெல்லிங் மட்டும் என்ன செய்யும் சேஞ்ச் ஆகும். இது பிரிட்டிஷ் இங்கிலீஷ் இந்த செக்கு, இந்த செக் வந்து என்னது இது. இப்போ நீங்கள் ப்ரோக்ராம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணலாம். இது வந்து என்னது பிரிட்டிஷ் இங்கிலீஷ், இது வந்து என்னது அமெரிக்கன் இங்கிலீஷ். நம்ம என்ன இங்கிலீஷ் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பிரிட்டிஷ் இங்கிலீஷ் தான் என்ன செய்வோம் யூஸ் பண்ணுவோம். சரி. ஸோ பிரிட்டிஷ் வந்து நம்மளோட இந்தியாவுக்கு வந்ததுனால நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா பிரிட்டிஷ் இங்கிலீஷ் தான். இது கேட்பாங்க இந்த வேர்டுக்கு என்ன பிரிட்டிஷ் இங்கிலீஷ் வரும், இல்லைன்னா அமெரிக்கன் வேர்டு கொடுத்து அதே என்ன செய்வாங்க கொடுப்பாங்க. பேஜ் நம்பர் 187 and 88ல இருக்குது. அடுத்தது வந்து 89ல ஒரு இது கொடுத்துருக்காங்க. எஃபோனிம்ஸ் அப்படின்னு சொல்லி எஃபோனிமஸ். ஸோ எஃபோனிமஸ் வேர்டு என்ன அப்படின்னா சில வேர்ட்ஸ் வந்து ஒருத்தவங்களுடைய இண்டிவிஜுவல், அதாவது அவங்களுடைய நேம்ல இருந்து டிரைவ் ஆயிருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டீசல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. சரியா. ஸோ டீசல் நமக்கு தெரியல. ஸோ இது வந்து ருடால்ஃப் டீசல் அப்படின்றது கூடிய ஒரு இன்ஜினியர், அவரோட நேம்ல இருந்தா டீசல் அப்படிங்கறத எடுத்திருக்காங்க. ஸோ இதான் வந்து என்ன வேர்ட் அப்படின்னா எஃபோனிமஸ் வேர்ட்ஸ். இதோட டெஃபினேஷன் வந்து வேர்ட்ஸ் ஹூஸ் ஆரிஜின் இஸ் ட்ரேஸ்ட் டு இண்டிவிஜுவல்ஸ், அதாவது ஒருத்தவங்களோட இண்டிவிஜுவலான அவங்களுடைய நேம்ல இருந்து எடுத்துதான் நிறைய வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கொலம்பியா, டீசல், மார்ச், ஆஸ்கார், சாண்ட்விச், சாக்ஸோஃபோன், வல்கனோ, ஈஃபில். சரியா. இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ்லாம் ஒருத்தவங்களுடைய நேம்ஸ்ல இருந்து என்ன செஞ்சிருக்கு ஆரிஜின் ஆயிருக்கு. அதுக்கான மீனிங் அது யாரோட நேம்ல இருந்து ஆரிஜின் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் 189ல அது படிச்சுக்கணும். அடுத்தது பேஜ் நம்பர் 119ல ஒன்று இருக்கு, இஃப்யூமிஸ்டிக்ஸ். இஃப்யூமிஸ்டிக் வேர்ட்ஸ். இஃப்யூமிஸ்டிக்னா என்ன அப்படின்னா முன்னாடி வந்து ஊனமுற்றோர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து நம்ம பயன்படுத்திக்கான வந்து ஊனமுற்றோர் பஸ்லலாம் போட்டிருப்பாங்க, ஊனமுற்றோருக்கான இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளி அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னா அந்த மாதிரி வேர்ட் வந்து அவங்க வந்து ரொம்ப பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து இந்த மாதிரி தான் வந்து என்னன்னா இஃப்யூமிஸ்டிக் வேர்ட்ஸ். ஸோ சில வேர்ட்ஸ் வந்து நம்ம சொல்றதுனால அவங்க ஹர்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இது வந்து சொல்லுவாங்க. முன்னாடிலாம் வந்து வீக் ஸ்டூடெண்ட்ஸ், பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க ஸ்கூல்ல. இப்போ அது எப்படி மாத்திட்டாங்க அப்படின்னா ஸ்லோ லேர்னர்ஸ், ஃபாஸ்ட் லேர்னர்ஸ். அவங்களும் என்ன செய்வாங்க லேர்ன் பண்ணுவாங்க, ஆனால் எப்படி பண்ணுவாங்க ஸ்லோவா லேர்ன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி லேட் ப்ளூமர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் வந்து என்ன செய்யுதுன்னா ஒருத்தவங்க வந்து காயப்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக அஃபென்சிவா வந்து என்ன செய்யறாங்க யூஸ் பண்றாங்க. ஸோ யூசிங் அண்ட் இன் அஃபென்சிவ் வேர்ட்ஸ் இன் த பிளேஸ் ஆஃப் அன் அஃபென்சிவ் வேர்ட்ஸ். இதுதான் வந்து என்னன்னா இஃப்யூமிஸ்டிக் வேர்ட்ஸ். ஸோ அன்எம்ப்ளாய்டு அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிட்வீன் ஜாப்ஸ், ஓல்டு அப்படின்னா ஓவர் த ஹில், அப்புறம் என்ஜாயிங் யுவர் ரிட்டையர்டு லைஃப் அப்படின்னா ஸ்டேயிங் ஆன் த டிராக்டர், டைட் அப்படின்னா பாஸ்ட் அவே,
அடுத்து ஸ்டூபிட்னா இன்டெலெக்சுவலி சேலஞ்ச்டு, ஸ்லோ லேர்னர்ஸ்னா என்னது லேட் ப்ளூமர்ஸ். இந்த மாதிரி சில வேர்ட்ஸ் என்ன செஞ்சிருக்காங்க கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துக்கணும். இஃப்யூமிசம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இஃப்யூமிஸ்டிக் வேர்ட்ஸ், சூஸ் த கரெக்ட் வேர்ட் ஃபார் த இஃப்யூமிஸ்டிக் வேர்ட் அப்படின்னு நினைச்சுவாங்க கேட்பாங்க. சரியா? ஸோ அடுத்தது பேஜ் நம்பர் 120ல பங்க்சுவேஷன் இருக்கு. ஸோ பங்க்சுவேஷன் வந்து 1 மார்க் கேட்பாங்க. எப்படின்னா அதில் என்னென்னா கொடுத்துருக்காங்க. ஸோ எதெல்லாம் பங்க்சுவேஷன் மார்க் அப்படின்னா கமா, செமிகாலன், கோலன், ஃபுல் ஸ்டாப், எக்ஸ்க்ளமேஷன், கொஸ்டின் மார்க், டேஷ், இன்வெர்டட் கமாஸ், அப்போஸ்ட்ரோஃபி, பிராக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கமா நம்ம வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஸோ வந்து ஷார்ட் பாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காந்தி அப்படின்னு எழுதுறோம் அப்படின்னா அவர் யாரு? த ஃபாதர் ஆஃப் நேஷன். ஸோ அவருக்கான இது சொல்லும்போது இந்த இடத்துல என்ன செய்யும்? கம்மா வந்து என்ன செய்யணும்? யூஸ் பண்ணுறோம். அடுத்தது இப்போ ஒரு டைப்ஸ்லாம் நிறையா வந்து எழுதுறோம் அப்படின்னா எனக்கு இப்போ நான் சொன்னேன் சிலபிள்ஸ் எழுது மோனோ சிலபிக். அப்படி டைப்ஸ்லாம் எழுதுறோம் அப்படின்னா வரிசையாக எழுதும் போது என்ன செய்வோம்? கம்மா கம்மா போட்டு என்ன செய்யலாம்? எழுதலாம். அதே மாதிரி செமிகாலன் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? செமிகாலன்னா இப்படி யூஸ் பண்ணுறது எப்படின்னா 2-3 சென்டென்ஸ் சேர்ந்துருக்கும், ஒன்னோட ஒன்று ரிலேட்டட் ஆனதுக்கு நம்ம என்ன செய்வோம்? யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இது வந்து கோலன், இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஸோ அதாவது இந்த டைப்ஸு பார்ட்ஸ் அதெல்லாம் எழுதும்போது இப்படி எழுதிட்டு என்ன செய்வோம்? ஒன்று இப்படி போட்டுட்டு என்ன செய்வோம்? எழுதுவோம். இந்த சைடு ஹெட்டிங்லாம் என்ன செய்வோம்? போடுவோமே, அதான் கோலன். அடுத்து ஃபுல் ஸ்டாப் வந்து எனது ஒரு சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக. எக்ஸ்க்ளமேஷனா நம்மளுடைய எமோஷன்ஸை சொல்றது. கொஸ்டின் மார்க் வந்து கொஸ்டின் கேட்கும்போது. அடுத்தது வந்து எனக்கு இந்த டேஷ் வந்து என்ன செய்வோம்? யூஸ் பண்ணுவோம். இது வந்து என்னன்னா இந்த டெவலப்பிங் ஹின்ஸ் எடுக்கிறதுக்காக எழுதுறது யூஸ் பண்றது. இன்வெர்டட் கமாஸ் அப்படின்னா இப்படி கொட்டேஷன் போடுவோம் இல்லையா? இது என்னது? யாரோ ஒருத்தவங்க சொன்னது இல்லை முக்கியமானது இம்பார்ட்டன்டா சொல்றதுக்கு போடுறது. அப்போஸ்ட்ரோஃபி என்ன செய்வோம்? போடுவோம். அதாவது இன்னொருத்தவங்களுடைய இது இந்த அப்போஸ்ட்ரோஃபி போட்டு எஸ் போடுவோம். இல்லை இன்னொன்று சொன்னேன் இப்போ கான்ட்ராக்ஷன் ஃபார்ம் இட் இஸ் அப்படின்னா என்னது? இட்ஸ். சரியா? ஸோ அடுத்து என்னது? இதுக்கா ஹி ஹேட் அப்படின்னா என்னது? ஹி வுட். இந்த மாதிரி போடுவோம். இந்த கான்ட்ராக்ஷன் ஃபார்முக்கு அப்போஸ்ட்ரோஃபி. அடுத்தது என்ன செய்வோம்? பிராக்கெட்ஸ். சரி, அதுவும் என்னது? இந்த மாதிரி இந்த மாதிரி சொல்லுவாங்களே சொல்லிட்டு இப்படி பிராக்கெட்ல என்ன செய்யலாம்? போடலாம். ஸோ இதெல்லாம் வந்து என்னது? இப்போ பங்க்சுவேஷன். ஸோ இது வந்து பேஜ் நம்பர் 223ல பங்க்சுவேட் த ஃபாலோயிங் சென்டென்சஸ். இந்த மாதிரியா காமனாக என்ன செஞ்சுருவாங்க? இப்போ கொடுத்துருவாங்க. எதுவுமே இருக்காது. இதை வந்து பங்க்சுவேட் பண்ணுங்கன்னு கொடுத்துருவாங்க. அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது? கேப்ஸ்ல மாற்றணும். லாஸ்ட்ல என்னது? when you said birthday வந்ததுனால கொஸ்டின் மார்க் நம்ம வந்து என்ன செய்யணும்? ஸோ இதான் வந்து என்னது? பங்க்சுவேட் த ஃபாலோயிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பங்க்சுவேஷன், பங்க்சுவேட் இல்லைன்னா என்னது? பங்க்சுவேஷன் அப்படின்னு சொல்லி. சரியா? ஓரளவுக்கு முடிச்சாச்சு. அடுத்தது வந்து 11th புக்கு இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா பேஜ் நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 11th புக்கில் ஒரு 3 இடத்துல வரும். பேஜ் நம்பர் 73, 101, 145 11th இங்கிலீஷ் புக்கில் இருக்குது. என்ன அப்படின்னா டெஃபினிஷன் ஆஃப் வேர்ட்ஸ். சில வேர்ட்ஸுக்கு ஒரு வேர்டு இருக்கும், அதுக்கான டெஃபினிஷன். ஃபார் எக்ஸாம்பிள் லிங்குவிஸ்டிக், மொழியியலாளர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழில் படிப்போம். அப்படின்னா அவங்க யார் அப்படின்னா ஸ்டடீஸ் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுது. ஒரு வேர்டோடைய டெஃபினிஷன் 3 இதுலேயுமே என்ன செய்து இருக்குது. அடுத்தது வந்து பேட்ரியாட்டிசம் அப்படின்னா என்னது? தேசப்பற்று. ஸோ ஒன் ஹூ லவ்ஸ் நேஷன். ஸோ அதான் பேட்ரியாட்டிசம். அடுத்தது வந்து கார்டியாலஜிஸ்ட். கார்டியாலஜிஸ்ட்னா யாராவது? ஹார்ட்டுக்கான டாக்டர் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து கார்டியாலஜிஸ்ட். அதே மாதிரி ஸ்கின்னுக்கானவங்க கிட்னி டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட். ஸோ ஸ்பெஷலைஸ்ட் இன் ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அடுத்தது வந்து ஆர்னித்தாலஜிஸ்ட். ஸோ ஆர்னித்தாலஜிஸ்ட்னா ஸ்டடீஸ் பேர்ட்ஸை பற்றி படிக்கக்கூடியவங்க. ஸோ அடுத்தது சீஸ்மாலஜிஸ்ட் அப்படின்ட்டு இருக்கும். அப்படின்னா எர்த்குவர்க்ஸை பற்றி படிக்கக்கூடியவங்க. இந்த மாதிரி சில வேர்ட்ஸு அதுக்கான மீனிங் இருக்கு. அதே மாதிரி ஏத்திஸ்ட்னு உண்டு. ஸோ ஏத்திஸ்ட் அப்படின்னா இவங்க வந்து டஸ் நாட் பிலீவ் காட், கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க.
இந்த மாதிரி வேர்டு அதுக்கான டெஃபினிஷன் 11th இங்கிலீஷ் புக்கில் பேஜ் நம்பர் 73, 101, 145 மூணுலேயுமே என்ன செய்து இருக்குது. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு ஒன் வேர்டு. இதுக்காக நார்மலாக கொடுத்து இதுக்கான மீனிங் என்னன்னு கேட்பாங்க. அடுத்தது ஒரு வொக்காபுலரி இருக்கு. செமான்டிக் ஃபீல்டு. செமான்டிக் ஃபீல்ட்னா என்ன அப்படின்னா கீபோர்ட், ஆர்கெஸ்ட்ரா, கிட்டார், கர்நாடிக். ஸோ இது எல்லாமே என்ன ஃபீல்டு? மியூசிக் அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஸோ இதான் வந்து என்னன்னா செமான்டிக் ஃபீல்டு. இது கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா மியூசிக் ஃபீல்டு கீழே இந்த மியூசிக் ரிலேட்டடான இந்த 4 வேர்ட்ஸை கொடுத்துட்டு கீழே ஆப்ஷன் இருக்கும். ஏ மியூசிக், பி அக்ரிகல்ச்சர், சி அப்படின்னு எடுத்துட்டோம்னா கம்ப்யூட்டரு, டி எடுத்துட்டா மெடிசின் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு 4 வேர்டு இல்லை 3 வேர்டு கொடுத்து இது எந்த ஃபீல்டு சார்ந்த வேர்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து செமான்டிக் ஃபீல்ட். அப்படி இல்லை அப்படின்னா கீழே இந்த மாதிரி இப்படி கொடுத்துருப்பாங்க. ஆட் ஒன் அவுட் அப்படின்னு மாதிரியும் கேட்கலாம். இது நீங்க பாத்தீங்கன்னா கிளினிக்கல், கியூர், டிசீஸ் இந்த மூணுமே மெடிசன் ரிலேட்டடானது. சரியா? ஸோ இது வந்து எனக்கு அக்ரிகல்ச்சர். அப்போ இதுதான் ஆட் ஒன் அவுட். ஆட் ஒன் வித்தியாசமா இருக்கக்கூடியது எது? இப்படியும் கேட்பாங்க, இப்படியும் கேட்கலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 3 வேர்டா கொடுத்துருப்பாங்க. இல்லை இந்த மாதிரி ஒரு 4 வேர்டு கொடுத்துருப்பாங்க. ஏல அடுத்தது பில வந்து என்ன கொடுத்துருக்கலாம்? கீபோர்டு, டெஸ்க்டாப்பு, இன்னும் 2 வேர்டு. சில இந்த மாதிரி கொடுத்துட்டு இதுல வந்து மியூசிக்கு என்ன 4 வேர்டு வரும்? அப்போ கீபோர்டு, கிட்டார் வரும். இங்க வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கும். புரியுதுங்களா? இந்த மாதிரி 4 வேர்டு கொடுத்துட்டு என்ன ஃபீல்டுன்னு கேட்கலாம், ஃபீல்டு கொடுத்துட்டு வேர்ட்ஸும் கேட்கலாம், ஆட் ஒன் அவுட் என்ன செய்வாங்க கேட்பாங்க. 3 விதமாகவும் என்ன செய்யும் இந்த செமான்டிக் ஃபீல்ட்ல இருந்து கொஸ்டின் வரும். அடுத்தது வந்து என்ன அப்படின்னா ஒரு வொக்காபுலரி தான் கன்கார்ட். ஸோ கன்கார்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட். தமிழ்ல வந்து இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவன் அப்படின்னா வந்தான் அப்படின்னு தான் எழுதுவோம். அவர்கள் அப்படின்னா வந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம். எழுதுவோம். இதான் வந்து கரெக்டானது. ஸோ அதாவது அவன்கிறது ஒருமை, அதனால அந்த வினை இது வந்து என்ன வந்திருக்குன்னா ஒருமையில வந்திருக்கு. அவர்கள்ங்கிறது வந்து பன்மை, அதனால அது வந்து என்னது பன்மையில வந்திருக்கு, வந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதே தான் இங்கிலீஷ்ல வந்து கன்கார்ட். சிங்குலர் வெர்ப் வந்துச்சுன்னா சிங்குலர் நவுன் வந்துச்சு அப்படின்னா சிங்குலர் வெர்பு, ப்ளூரல் நவுன் வந்துச்சுன்னா என்னது ப்ளூரல் வெர்பு வரும். ஸோ இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா டென்ஸ்ல வந்து நம்ம பார்த்தோம் மெயின் வெர்புக்கு. சரியா? ஸோ ஐ வந்துச்சுன்னா என்ன வரும்? கோ தான் வரும், வெர்பு தான் வரும். ஐ, வி, யூ இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா அந்த வெர்பு வந்து அப்படியே தான் வரும். ஷீ, ஹீ, ஷீட்லாம் வந்துச்சு அப்படின்னா என்ன வரும்? கோஸ் அப்படின்னு வரும். சரியா? இது வந்து மெயின் வெர்பு வந்து அந்த சப்ஜெக்டை பொறுத்து என்ன செய்யுது சேஞ்ச் ஆகுது. அதான் சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட். ஐங்கிறது சப்ஜெக்ட், கோங்கிறது வெர்பு. அந்த சப்ஜெக்டை பொறுத்து வெர்பு சேஞ்ச் ஆகுறது தான் கன்கார்ட். ஃபர்ஸ்ட் ஒன் மெயின் வெர்பு வந்து சேஞ்ச் ஆகுது. அடுத்தது வந்து நம்ம பார்த்தோம் நிறைய பி வெர்பு, ஆக்சிலரி பி வெர்ப்ஸ் தான் மெயினாக இதில் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ பார்க்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாய் அப்படின்னா ஏ பாய் இஸ் பிளேயிங் அப்படின்னு இதுக்கு
இதெல்லாம் ஒரு பாய் தான் கொடுத்துருக்காங்க. இங்க பிராக்கெட்ல இங்க எப்படி கொஸ்டின் இருக்கணும், டேஷ் கொடுத்துருப்பாங்க, ஆப்ஷன்ல இஸ் ஆர். சரியா, இப்படிதான் 2 ஆப்ஷன் தான் இருக்கும், இஸ் ஆறுன்னு நினைச்சே இருக்கும். அப்போ இது வந்து என்னது, பாய்ங்கிறது சிங்குலர், அதனால சிங்குலர் வெர்பு இஸ் வரும். இப்போ அதே இது ஏ பாய் அண்ட் ஏ கேர்ள். இப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா ஆர். ஏன் அப்படின்னா 2 பேர், ஏ பாய் ஏ கேர்ள். ஸோ அண்ட் அப்படின்னு 2 வந்ததுனால அது வந்து என்னது, ப்ளூரல் வெர்ப். 2 பேர் ஒரு பன்மை வந்ததுனால ப்ளூரல் வெர்பு ஆர். அப்போ இதுல உங்களுக்கு எதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் சிங்குலர் வெர்புன்னு தெரிஞ்சிருக்கும். இப்போ நீங்க பி வெர்ப் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஐ வந்துச்சுன்னா ஆம் வரும், இஸ் வந்து சிங்குலர், ஆர் வந்து ப்ளூரல், வாஸ் வந்து சிங்குலர், வேர் வந்து ப்ளூரல், ஹேஸ் வந்து சிங்குலர், ஹாவ் வந்து என்ன அப்படின்னா ப்ளூரல். சரியா, அது தெரிஞ்சுக்கணும். இது வந்து சிங்குலர். அடுத்தது வந்து என்ன அப்படின்னா ஈச் அப்படிங்கிற வேர்டு வந்துச்சு அப்படின்னா மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஈச் அப்படிங்கிற வேர்டு வந்தாலும் வந்து அண்ட் வந்தாலும், சரியா, அண்ட் வந்திருக்கு அதனால தனித்தனியா அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூரல் போடக்கூடாது. ஈச் அப்படிங்கிற வேர்ட் வந்தாலே நமக்கு என்ன நவுன் தான் வரும் அப்படின்னா சிங்குலர் நவுன் தான் வரும். இதெல்லாம் சில ரூல்ஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் காமனா உள்ளது. ஃபர்ஸ்ட் நான் சொன்ன 3மே வந்து காமனா உள்ளது. சிங்குலர் வந்துச்சுன்னா சிங்குலர், ப்ளூரல் வந்துச்சுன்னா ப்ளூரல்னு போடுவோம். சில இது. ஸோ ஈச் வந்து அண்ட் வந்தாலும், ஈச், எவ்ரி, இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்தாலே நமக்கு வந்து என்ன வெர்பு தான் வரும் அப்படின்னா சிங்குலர் தான். அங்கே அண்ட் இருந்தாலும் சரி என்ன இருந்தாலும் ஈச் எவ்ரினால இது தனித்தனியா ஒவ்வொருத்தவங்களையும் மென்ஷன் பண்ணுது. அதனால இது வந்து என்னன்னா வரும், சிங்குலர் வெர்பு தான் வரும். அடுத்தது நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா சிங்குலர் ப்ளூரல்ல, அதுல சில வேர்ட்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். சிங்குலரும் அதே தான், ப்ளூரலும் அதே தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வேர்ட்ஸ் லக்கேஜ், ஃபர்னிச்சர், ஸோ அதெல்லாம் வந்து சிங்குலரா வந்தாலும் ப்ளூரலா வந்தாலும் அது வந்து என்னது, சிங்குலர் வெர்ப் தான் வரும். சரியா, ஸோ லக்கேஜ், ஃபர்னிச்சர், இதெல்லாம் இதோடைய ப்ளூரல் வெர்பும் இதான், சிங்குலர் ப்ளூரல் ஃபார்மும் இதான், சிங்குலர் ஃபார்மும் இதான்னு பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி வந்தாலும் சிங்குலர் வெர்பு தான். அடுத்தது வந்து டிஸ்டன்ஸ், ருபீஸ், 3 miles, 5 rupees, இதெல்லாம் எஸ்ல முடிஞ்சிருக்கு அதனால ப்ளூரல் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, போடக்கூடாது. இந்த மாதிரி டிஸ்டன்ஸ், ருபி, இந்த மணி, டைமு, இந்த மாதிரிலாம் செகண்ட்ஸ் அப்படின்னு வரும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னாலே என்ன அப்படின்னா சிங்குலர் வெர்பு தான். இதெல்லாம் எஸ்ல முடியும், பட் இது வந்து என்னது, சிங்குலர் வெர்பு தான் வரும். அடுத்தது வந்து ஒன்று இருக்கு, 2 டெஸ்டினேஷனுமே. இப்போ ஒரு 2 சென்டென்ஸ் எழுதுறேன், அதுக்கான டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு சொல்றேன். The correspondent, the principal and correspondent has called for a meeting. The principal and the correspondent are attending. ஸோ இங்கே வந்து என்னது, இங்கேயும் பிரின்சிபல் கரஸ்பாண்டன்ட் இருக்கு, இங்கேயும் பிரின்சிபல் கரஸ்பாண்டன்ட் இருக்கு. ஆனால் இங்கே சிங்குலர் வெர்ப் ஹேஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, இங்கே ப்ளூரல் வெர்ப் ஆர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா த பிரின்சிபல் அண்ட் கரஸ்பாண்டன்ட்ங்கிறது இங்கே என்ன செய்யல, அந்த த வந்து கொடுக்கல. அப்படி கொடுக்காததுனால இந்த 2 டெஸ்டினேஷனுமே ஒரே ஆள் தான், கரஸ்பாண்டன்ட்டும் அவர் தான், பிரின்சிபலும் அவர் தான். அதனால இங்கே வந்து என்னது, அதாவது 2 டெஸ்டினேஷன் ஒரே ஆளா இருந்தாங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட்ல மட்டும்தான் என்ன செய்வோம் அப்படின்னா இந்த ஆர்டிகிள் த யூஸ் பண்ணுவோம்.
ரெண்டு பேருமே தனித்தனியா இருந்தாங்க அப்படின்னா தான் ரெண்டு பேருக்கும் தனித்தனியா ஆர்டிகிள் தேர் வந்து யூஸ் பண்றோம். ஸோ இங்க பிரின்சிபலும் அவர் தான், கரஸ்பாண்டும் அவர் தான். அதனால சேம் ஒரே ஒரு ஆள் அப்படிங்கிறதுனால சிங்குலர் வெர்ப் ஹேஸ் வந்து நினைச்சிடும் யூஸ் பண்றோம். இங்க வந்து பிரின்சிபல் தனி ஒரு ஆள், கரஸ்பாண்டன்ட் தனி ஒரு ஆள். அதனால இங்க வந்து என்னது ப்ளூரல் வெர்ப் நினைச்சிடும் யூஸ் பண்றோம். புரியுதுங்களா? அடுத்தது வந்து என்ன அப்படின்னா எய்தர் வந்துச்சுன்னா ஆர் வரும். சரியா? எய்தர் வந்தா ஆர் வரும். அதே மாதிரி நெய்தர் வந்துச்சுன்னா நார் வரும். எய்தர் ஆர்னா ஒன்று ரமேஷ் இல்லைன்னா நரேன். நெய்தர் நார்னா ரெண்டு பேருமே யாருமே இல்லை. சரியா? இந்த மாதிரி எய்தர் ஆர் இல்லைன்னா நெய்தர் நார் வந்துச்சு அப்படின்னா அந்த நாருக்கும் அப்புறம் உள்ள நவுனை தான், சப்ஜெக்ட் தான் நம்ம பார்க்கணும். சரியா? இதுல வந்து நரேங்கிறது சிங்குலர், அதனால சிங்குலர் வெர்ப் வந்து என்ன செஞ்சிருக்கோம் யூஸ் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ எய்தர் ஆர் இல்லைன்னா நெய்தர் நார் வந்துச்சு அப்படின்னா ஸோ அதுக்கு ஆருக்கும் நாருக்கும் அப்புறம் வரக்கூடிய நவுனை வந்து நம்ம பார்க்குறோம். அது சிங்குலரா இருந்துச்சு அப்படின்னா என்னது சிங்குலர், ப்ளூரலா இருந்துச்சு அப்படின்னா என்னது ப்ளூரல். இப்போ இப்படி பாருங்க, இங்க என்ன வரும் அப்படின்னா ஹேவ் வரும். ஏன் அப்படின்னா இங்க வந்து என்னது ஸோ ஆருக்கு அப்புறம் ஹிஸ் பிரதர்ஸ்ங்கிறது ப்ளூரல், அதனால இங்கே ப்ளூரல் வெர்ப். சரி? ஸோ எய்தர் ஆர் இல்லை நெய்தர் நார் எது வந்தாலுமே நம்ம பார்க்க வேண்டியது அதுக்கு அப்புறம் வரக்கூடிய நவுனு. அது சிங்குலரா இருந்துச்சுன்னா சிங்குலர் வெர்பு, ப்ளூரலா இருந்துச்சுன்னா என்னது ப்ளூரல் வெர்பு. அதே மாதிரி சில வேர்ட்ஸ் இருக்கு, ஆஸ் வெல் அஸ், வித், along with, together with, இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வரும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி பார்க்கணும். ஆஸ் வெல் அஸ், வித், அலாங் வித், டுகெதர்லாம் வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி வரக்கூடியதை பார்க்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே என்னது ப்ளூரல் வெர்ப் இருக்கு, இங்கே என்னது இருக்கு சிங்குலர் இருக்கு. அதனால அதுக்கு முன்னாடி பார்க்கணும். அது சிங்குலரா இருந்துச்சு அப்படின்னா சிங்குலர் வெர்ப். சரிங்களா? புரிஞ்சுச்சா? அதே மாதிரி இப்போ இருக்கு பிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இதெல்லாம் எஸ்ல முடியக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான். ஸோ இதெல்லாம் வந்து எஸ்ல முடியுதுன்னு ப்ளூரல்ல எடுக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து என்னது சிங்குலர் தான். அந்த மாதிரி இதுக்கெல்லாம் என்னது சிங்குலர் தான் என்ன செய்யணும் எடுக்கணும். சரியா? இதான் வந்து என்னதுன்னா சப்ஜெக்ட். இது வந்து டைரக்ட் கொஸ்டினாவும் கேட்பாங்க, ஸ்பாட் எரராகவும் கேட்டுருவாங்க. அப்படின்னா இதுல என்னது ஹேவ் என்ன செஞ்சுருவாங்க போட்டுருவாங்க. அப்படின்னா நீங்க என்னது பார்க்கணும், அது ஹேஸா ஹேவா அப்படின்னு சொல்லி. ஸ்பாட் த எரர் இல்லை ஐடென்டிஃபை த எரர் அப்படின்னு சொல்லிட்டு என்னது ஸ்பாட் இல்லைன்னா ஐடென்டிஃபை த எரர், அதில் மிஸ்டேக் இருக்கக்கூடியது அது பார்ப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி டைரக்ட் கொஸ்டினாவே என்ன செய்வாங்க கேட்பாங்க. சரியா? அடுத்த ஒரு டாபிக் நம்ம பார்த்துடலாம். என்ன அப்படின்னா ரிலேட்டிவ் ப்ரொனவுன். ஸோ ரிலேட்டிவ் அப்படின்னால என்னன்னா ரிலேஷன் அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா அப்போ ஒரு சென்டென்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு வேர்டு மற்ற வேர்டை என்ன செய்யுது ரிலேட் பண்ணுது. அப்படி ரிலேட் பண்றதுனால அது வந்து என்னதான் மாறுது அப்படின்னா அட்ஜெக்டிவா என்ன செய்யுது மாறுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எழுதுறேன், உங்களுக்கு புரியும். எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா த பாய் அப்படின்னு கொடுத்துட்டு டேஷ் கொடுத்து சூஸ் த கரெக்ட் ரிலேட்டிவ் ப்ரொனவுன் அப்படின்னு என்ன செய்வாங்க கேட்பாங்க. ஸோ இந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ல என்னென்ன வேர்ட்ஸ்லாம் வரும் அப்படின்னா WH கொஸ்டின்ஸ் எல்லாமே வரும். WH கொஸ்டின் என்னது WH வச்சு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய
எல்லா கொஸ்டின் வேர்ட்ஸும் ரிலேட்டிவ் ப்ரொனவுனுக்கு வரக்கூடியது என்ன அப்படின்னா who, whom, whose, which. இந்த விச்சும் இன்னொன்று அதுக்கு பதிலாக that. அடுத்து என்னன்னா when, where, why. சரியா? இந்த WH கொஸ்டின்ஸ் தான் என்னன்னா ரிலேட்டிவ் ப்ரொனவுனா வரக்கூடியது. ஸோ இப்போ இது இப்படிதான் கொடுத்துட்டு கீழே 4 ஆப்ஷன் என்னச்சே இருக்கும். ஸோ இந்த இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த பாய் அப்படிங்கிறத இந்த மற்ற வேர்ட் கூட வந்து கனெக்ட் பண்றதுனால இது வந்து என்னதான் மாறிடுது அப்படின்னா இப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னா ஹூ வந்து ஆன்சரா வரும். இது பண்றதுனால இது அப்ஜெக்டிவா மாறிடுது. த பாய் ஹூ சிங்ஸ் வெல். புரியுதா? இந்த பாய்ங்கிறது நவுனு, இதுல இந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வேர்ட் இந்த ஹூ சிங்ஸ் வெல் அப்படிங்கிறது வந்ததுனால, இந்த ஹூ அப்படிங்கிற வேர்ட் வந்ததுனால இந்த பாய் ஹூ சிங்ஸ் வெல் இது எல்லாம் என்னதான் மாறிடுது? அட்ஜெக்டிவல் நவுனா என்ன செஞ்சிருது? மாறிடுது. இல்லைன்னா அட்ஜெக்டிவல் கிளாஸா என்ன செஞ்சிருது? மாறிடுது. புரியுதா? ஸோ த பாய் அப்படிங்கிற நவுனு இந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வந்து யூஸ் பண்ணதுனால இது வந்து அட்ஜெக்டிவ். த பாய் ஹூ சிங்ஸ் வெல் அப்படிங்கிறது பாயை பத்தின எக்ஸ்ட்ராவா சொல்றதுனால இது வந்து எனக்கு அட்ஜெக்டிவல் கிளாஸா என்ன செஞ்சிருது? மாறிடுது. ஸோ இதான் ரிலேட்டிவ் ப்ரொனவுன். இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டேஷ் கொடுத்துருக்காங்களா, அதுக்கு முன்னாடி இந்த பாய் இருக்கா. இப்போ இதுல நீங்க கொஸ்டின் கேட்கலாம், யார் சிங்ஸ் வெல், யார் நல்லா பாடுவா அப்படின்னா ஆன்சர் என்ன வரும்? த பாய். சரியா? ஸோ அப்போ அதுதான் வந்து என்னது. ஸோ நீங்க என்ன கொஸ்டின் கேட்டா இந்த டேஷ்க்கு முன்னாடி வரக்கூடிய அந்த நவுன் ஆன்சரா வருதோ அதுதான் வந்து என்னதுன்னா ஆன்சர். சரியா? இப்போ இன்னொரு இது பாருங்க, இன்னொரு இது எழுது உங்களுக்கு புரியும். இங்க வந்து வெர்புக்கு வந்து கேட்கக்கூடாது கொஸ்டின், நவுனுக்கு கேட்கும். இப்போ இதுல வந்து கிரையிங் இருக்கு, அப்ப யார் அழுதா அப்படின்னு கேட்டா இதுல ஹூ வரும். அப்படி கேட்கக்கூடாது, அந்த நவுனுக்கு வந்து கேட்கணும். சரிங்களா? அதை கேட்கறது புரியுதுல? இப்போ இதுதான் வந்து என்னது, இது இஸ் கிரைங்கிறது என்னது வெர்பா உங்களுக்கு மாறிடுது. ஸோ இவ்வளவு இதுதான் வந்து அப்ஜெக்டிவா இருக்கு. அப்போ இதுல த சைல்டு பேக் வாஸ் லாஸ்ட். அப்போ இதுல நீங்க வந்து த சைல்டு பேக் வந்து உங்களுக்கு ஆன்சரா வரும். அப்ப யாருடைய பேக் வந்து தொலைஞ்சிச்சு? புரியுதா? அப்ப யாருடைய அப்படின்னா ஹூஸ். சரி, யாருடைய பேக் அப்படின்னா த சைல்ட் ஹூஸ் பேக் வாஸ் லாஸ்ட். புரியுதா? நான் கொஸ்டின் கேட்கறது நீங்க க்ரைக்கு கேட்டு போட்டக்கூடாது, அந்த வெர்புக்கு கேட்கக்கூடாது. க்ரைங்கிறது வெர்பு கேட்கக்கூடாது, அந்த நவுன் அந்த அந்த அப்ஜெக்டிவ்க்கு தான் நீங்க என்ன செய்யணும்? கொஸ்டின் கேட்கணும். சரியா? ஹூ அப்படின்னா யார், ஹூம் அப்படின்னா யாரை, ஹூஸ் அப்படின்னா யாருடைய. சரியா? விச்னா எது, வென்னா எங்கே, எப்பொழுது, எப்போது, வேர்னா எங்கே, ஒய்னா ஏன். சரியா? ஸோ இந்த 3 4 5 6 7 சில நேரம் விச்சுக்கு பதிலாக தேட் என்ன செஞ்சிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 7 தான் ரிலேட்டிவ் ப்ரொனவுன். ஸோ அந்த தான் என்ன செய்ய வரும். இன்னொரு எக்ஸாம்பிள் கூட உங்களுக்கு சொல்றேன். இதுக்கு என்ன ஆன்சரா வரும் அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் த ஹவுஸ். ஸோ அவங்க வந்து இந்த ஹவுஸ் தான், அவங்க எங்க இருந்தாங்க, எந்த ஹவுஸ். சரியா? ஸோ வேர், இதுதான் அவங்க வாழ்ந்த வீடு, எங்கே வாழ்ந்தார்கள். சரி, எங்க உள்ள ஹவுஸ், திஸ் இஸ் த ஹவுஸ். வேர் தே லிவ். ஸோ இதுதான் அவங்க வாழ்ந்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதான் ரிலேட்டிவ் ப்ரொனவுன். அடுத்தது இருக்கு the mango which I ate. So நான் என்ன சாப்பிட்டேன், எது சாப்பிட்டேன். சரியா? ஸோ the mango which I ate. ஸோ which இந்த மாதிரி நீங்கள் கொஸ்டின் கேட்கணும். அது ஆன்சராக வந்துச்சு அப்படின்னா அதான் வந்து என்னது ரிலேட்டிவ் ப்ரொனவுன். சரியா? ஸோ புரிஞ்சுதா? இதான் வந்து ரிலேட்டிவ் ப்ரொனவுன். ஸோ ஒரு வேர்டு அது வந்து அந்த வேர்டு அந்த கொஸ்டின் வேர்டை நம்ம யூஸ் பண்ணுறதுனால அந்த நவுன் வந்து அட்ஜெக்டிவல் கிளாஸாக என்ன செய்து மாறுது. அதுதான் வந்து ரிலேட்டிவ் ப்ரொனவுன். இந்த 7 தான் ஆன்சர். இது உங்களுக்கு டைரக்ட் கொஸ்டினாக தான் இருக்கும். இந்த மாதிரி கொடுத்து சூஸ் த கரெக்ட் ரிலேட்டிவ் ப்ரொனவுன் அப்படின்னு என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. ஓகே, அவ்வளோதான். இதில் ஏதாவது டவுட் இருக்கா? V1 V2 V3 ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுவும் என்ன செஞ்சுக்கோங்க, ஒருக்கா லைட்டாக பார்த்துக்கோங்க.